அத்தை சண்டே ஸ்பெஷல் என்ன? கில்லு வத்தலா? சண்டே ஸ்பெஷல் கில்லு வத்தல் போட்டோம். வழக்கம் போல நம்ம செய்கிற வேலையை செஞ்சுட்டு அப்புறமா தான் ஸ்பெஷலுக்கு போகணும். அப்புறமா தான் ஸ்பெஷலுக்கு போகணுமா? கில்லு வத்தல்லாம் இப்படி வச்சுருக்கோம். அப்புறம் நேற்று போட்ட வத்தல் நீட்டாக வத்தல் போட்டோம். அது கம்ப்ளீட்டாக இப்போ தண்ணி தெளித்து எடுத்து காய வச்சுட்டு மறுபடியும் மார்க்கெட்டுக்கு போய் என்ன வாங்குது என்னன்னு பார்க்கணும். இப்போ வாங்க அதை போய் பார்த்துக்கலாம். நேற்று போட்ட வத்தல் ரைட்டாக அப்படி தண்ணி தெளித்து எடுத்தோம்னா அப்படியே படல் படலாக சாட்டையாக வரும். கேட்க மாட்டேங்குது காற்று. காற்று அடுத்த மாதம் தான் ஆடி மாதம். இப்போ என்னம்மா காற்று அடிக்கிட்டு வருது. ஏற்றியை போட்டுட்டு உட்காந்துட்டாங்க மாமா. இதுலேருந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு எடுத்தோம்னா எந்த சைடு நம்ம புளிய ஆரம்பித்தோமோ அந்த சைட்லேருந்து எடுத்தால் வாவாக வருங்க. கம்பி 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 கம்பியாக வரும். அவ்வளோதான். அதுதாங்க அந்த பாவு தான் நம்ம பதமாக காய்ச்சணும். துணியில் இனியில் ஒட்டாது. கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி கம்பி 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 கம்பியாக வந்துடும். இப்படி தான் எடுத்து தான் நாங்கள் காய வச்சு இதை என்ன செய்வோம்னா, நான் மத்தியானமாக ஒரு அரை காய்ச்சல் வந்ததுக்கு பிற்பாடு இதை நாங்கள் ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணிவிடுவோம். ஏன்னா நம்ம முழுசாக காய்ஞ்சினா அப்புறமா உடச்சிட்டு கிடக்கணும். அதனால ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணிடுவோம். இப்போ எல்லாத்தையும் எடுத்துருவோமா? எப்படி இட்டு பார்த்தீங்களா சாட்டையா? இப்படி தாங்க இருக்கும். இதை ஒரு மணி நேரம் நாங்கள் போட்டுட்டு இதை எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி மறுபடியும் காய வைப்போம். இது 2 நாளைக்கு காய்ஞ்சா போதும், ரெடி ஆகிடும். வச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்ப்போம். இதோட வேலை முடிஞ்சிட்டு செத்த நேரத்தில் எடுத்துடலாம். நல்லா படலாக இருக்கும். செத்த நேரத்தில் எடுத்துடலாம். இந்த துணியெல்லாம் கொண்டு போய் தண்ணியில் வச்சு அலசி அமுக்கி வச்சுருந்தோம்னா, ஒரு பக்கெட்டு தண்ணியை பிடிச்சி அமுக்கி வச்சுருந்தோம்னா அது சாயந்தரம் வரையும் வரும். சாயந்தரம் எடுத்து அடின்னு அடித்து துவைச்சி காய வச்சுருவோம். இப்போ வாங்க தண்ணியில் வந்து அமுக்கிட்டு மார்க்கெட்டு போகலாம். வந்தாச்சு. என்ன பையாக வாங்கிட்டு வந்தீங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நாளைக்கு வந்து இது வேறு என்னது விசாகம் ஐயாச்சி விசாகம். அதனால் கொஞ்சோண்டு அரை கிலோ தாங்க வாங்கிட்டு வந்துருக்கேன். இது வந்து மடவாக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த கண்டையில் நான் ஒரு நடப்பு இடையில ஒரு நாள் வாங்கி குழம்பு வச்சேன். அது வீடியோவும் போட்டிருக்கேன். முள்ளே இருக்காதுங்க, ரொம்ப முள் இருக்காது. பிள்ளைங்க சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் எங்கள் பாப்பா வந்து எங்கள் பொண்ணு வந்து ஒரு அரை கிலோ எனக்கு வாங்கிட்டு வாங்க அம்மான்னு செஞ்சு, அதுக்கு இது அரை கிலோ வாங்கிட்டு வந்துருக்கேன். இதை சுத்தம் பண்ணி அதுகிட்ட கொண்டு கொடுத்துருவோம். அது இதில் இருக்குது, காலனி வீட்டில் இருக்குது. அதனால் அங்கே சுத்தம் பண்ண முடியாது. நானே சுத்தம் பண்ணி தான் வாங்கிட்டு வருவேன். அங்கே ஒரே மார்க்கெட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் சொல்ல வேண்டியது இல்லையா? கடையில் ஒரே கூட்டம். சரி, இதுக்காக போய் எவ்வளோ நான் நிற்கிறேன்னு வந்துட்டேன். இதை இப்போ சுத்தம் பண்ணி எங்கள் பொண்ணுகிட்ட கொடுத்துடலாம். அப்புறம் கொஞ்சமாக இறால், நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல இறாலாக இருக்குது. கொஞ்சமாக இறால், கொஞ்சோண்டு மீன். இது வந்து குழம்பு. இது வந்து இந்த இறால் இந்த மீன் வந்து எங்களுக்கு, இந்த மீன் ஒண்டி வந்து எங்கள் பொண்ணுக்கு. அது வந்து காலையிலே கொஞ்சோண்டு ரத்தம் வாங்கி கொடுக்காம காலையில் இட்லிக்கு பரட்டி கிரேவி மாதிரி வச்சு சாப்பிடணும்னு சொன்னிச்சு. அதனால் அதுக்கு அது வாங்கி கொடுத்துட்டேன். அதனால் மத்தியானத்துக்கு ரொம்ப வேணாம், கொஞ்சமாக அரை கிலோ ஒரே ஒரு மீன் வாங்கிட்டு வாங்கினுச்சு. அதே மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு போயிடுவோமா? மீனெல்லாம் சூப்பராக கழுவி வச்சுருந்தாச்சுங்க. இப்போ கழுவி வச்சுட்டு மற்றபடி மாங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் அரிஞ்சிக்கிட்டு அப்புறமா பார்ப்போங்க. அதுக்குள்ளே வந்து என்ன கையில் இது உரப்போட மிஷின் மாவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்லங்க, அது சரியாக போயிட்டுன்னு சொன்னிச்சு. அதுக்காக இப்போ எல்லாம் கரெக்டாக அளந்துட்டியா? ரொம்பலாம் ரெடி பண்ணுறது இல்லைங்க, கேட்க தான். இது இப்போ நல்ல வெயிலும் நல்ல வெயிலாக இருக்குது. 2 நாளைக்கு காஞ்சா போதும். இன்னைக்கு நாளைக்கும் காஞ்சா போதும். நாளைக்கு பெட்டி போட்டுடலாம். நம்ம மில்லும் நம்மள்கிட்டே இருக்கா, நம்ம போய் டக்குன்னு அரைச்சிட்டு வந்து பெட்டி போட்டு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வெயிலில் காய வச்சு நாளைக்கு போய் அரைச்சிட்டு வந்துடலாம். உரப்படைக்கு ஊற வச்சோமா, அது நல்லா இப்போ 1 மணி நேரம் ஊறிட்டு இப்போ அதையும் போய் கழுவி போடணும். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கும் ரெடி பண்ணி அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியலைங்க. அதனால் ரெகுலராக போட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் எடுக்கலை. இப்போ மீன் குழம்பு இந்த சைடு கொதிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம மீன் குழம்பு பொடி ரெடி பண்ணியிருக்கோம்லங்க, ரொம்பவே அருமையாக இருக்குங்க. அதனால் இன்றைக்கும் மீன் குழம்பு தான். அப்புறம் நேற்று புளிக்குழம்பு வச்சுருந்தேன், அந்த மீன் குழம்பு பொடியை போட்டு, அதுவும் அருமையாக இருந்தது. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இறால் வறுவல் தான். ட்ரையாக உருளைக்கிழங்கு வறுவல் மாதிரி இறால் வறுவல். இது வந்து என்ன போட்டிங்கன்னா, இப்போ வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, மிளகாத்தூள் போட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். இப்போ இனிமேல் தான் இறாலை சேர்க்கணும். சுத்தம் பண்ணிட்டு இறாலை சேர்த்துலாம். ஏன்னா இறாலை போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. வதக்கினோம்னா லப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம அதுக்கு என்னென்ன ஜாமான் சேர்க்கணுமோ எல்லா ஜாமானையும் சேர்த்து நல்லா பச்சை வாடை போடுற அளவுக்கு வதக்கிட்டு அப்புறமா இறாலை கடைசியில்
உப்பு வந்து சேர்த்துட்டேன். ரப்பர் மாதிரி இல்லாமல் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா சாப்பிட்டா நல்லாயிருக்கும். மீன் வறுக்கிறதுக்கு மீன் வறுக்கிறதுக்கு கசக்கி வச்சுருக்கேன். லாஸ்ட்டில் வச்சுருக்கேன். ரசம், கொஞ்சமாக தக்காளி ரசமும் வச்சுட்டேன். நம்ம வீட்டில் எல்லாமே நம்ம வீட்டில் ரசப்பொடி இருக்கா, புளி ஒண்டிங்கிறது ரசப்பொடியை போட்டு கடுகு தூங்க போட்டு தாளித்து போட்டுனா ரசப்பொடி. ரசம் சூப்பர் ரசம். இது ஊற வச்சோமா, இது ஊற வச்சு நெருக்கி இப்போ 1 மணி நேரத்துக்கிட்ட ஆகிட்டு நல்லா 1 மணி நேரம் ஊறினா தான் நம்ம அடை தட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் நீங்கள் மாவு வாங்குறீங்க, நீங்களும் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 1/4 மணி நேரம் மாவை பிணைஞ்சி ஊற வச்சு அப்புறமா தட்டினீங்கன்னா சூப்பராக நம்ம அப்பைக்கு ஊற வச்சு அரைச்சி தட்டுறது மாதிரியே நல்லா மேலே நல்லா போகிறன்னு உள்ளுக்குள்ளே நல்லா சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. அதே மாதிரி உளுந்து மாவு ரெடி பண்ணி கொடுக்குறோம்லங்க, வடை மாவு, அதுவுமே அவ்வளோ அருமையாக இருக்குது. அது நாங்களே தட்டி சாப்பிட்டுறது நிறையா ஈஸியாக இருக்குல்ல. எங்களுக்கு தான் உளுந்து வடை நிறையாவும் பிடிக்கும், நாங்கள் நிறையாவும் செய்வோம். அதனால் அதையே தட்டி இப்போ சாப்பிட்டுக்கிறது, அரைக்கிறதெல்லாம் இல்லை. இது என்ன மிளக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது பச்சை பயிர் தோல், முளைக்கட்டின பயிர் சேர்த்துருக்கோமா, அதில் 1-2 தோல் இருக்கும்ல, அதுதான் மிதந்துக்கிட்டு இருக்கு. வளர்ச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது நல்லா ஒன்றா காய வச்சு 2 நாளைக்கு காய வச்சு அரைச்சிக்கலாம். நாளைக்கு அரைச்சிடலாம். இன்றைக்கி 5 ரூபா அடிக்கிற வெயிலுக்கு. அரிசி பருப்பெல்லாம் ஒரு இடத்துல காய வச்சுட்டு, இது வந்து சோம்பு, பட்டை மிளகாய் இதுக்கு தேவையான அளவுக்கு, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு இதையுமே நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். நம்ம சாப்பாடு டைம் வந்துடுச்சு. இப்போ சாப்பிட்லாமா? ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு தான் பேர். ஆனால் ஒவ்வொரு வேலையும் ஏதாவது ஒரு வேலை டக்குன்னு வடமாவில் அப்படின்னு சொல்லிடுறாங்களா, அதெல்லாம் இப்போ ரெடி பண்ணி எல்லாம் கழுவி காய வச்சுட்டு இன்னைக்கு இன்னும் லேட்டாகவே அரைச்சி சாப்பிட்றேன். அப்புறம் வந்து மீன் குழம்பு வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறோம்ல, மீன் குழம்பு பொடி அது போட்டு தான் வைக்கிறேன். அவ்வளோ அருமையாக சூப்பராக நல்லாவே இருக்குது. சாப்பிடுங்கப்பா. உப்பு, காரம், உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சது மாதிரி குழம்பு கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுருக்கேன். தண்ணியாக வச்சா இவருக்கு பிடிக்கும், கெட்டியாக வச்சா பையனுக்கு பிடிக்கும். ஒரு இறால் வறுவல், அப்புறம் மீன். என்ன துண்டு மீனாக வாங்கி வறுத்து சாப்பிட்டாலும் இந்த மாதிரி முழுசாக போட்டு வறுக்கிறது அது ஒரு டேஸ்ட்டுங்க. அதில் ஒன்று வச்சுக்கலாம். அப்புறம் மாம்பழம் ஒன்று வச்சுக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்காப்பா? உப்பு உரப்பு எல்லாம் சூப்பராக இருக்குது. மீன் குழம்பு சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். பாய். அவ்வளோதாங்க. உரப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குதான். நம்ம எப்போயுமே வாயில் ஊற்றி பார்த்து தானே செய்வோம், அதனால் எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. அப்புறம் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.